நாங்கள் 27 வருஷமாக கடை போடுறோம். 27 வருஷமாக கடை போட்டிருக்கீங்க. தள்ளுவண்டியில் தான் தள்ளுவண்டி தான் ஸ்டார்டிங்கு. தள்ளுவண்டியில் எங்கே போட்டிருந்தீங்க? இதே இடத்துல தான் தள்ளுவண்டியில் போட்டிருந்தீங்க. இப்போ கடையை வந்து 2 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. எண்ணெய் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கடவுள் இது ஆரம்பம் கம்பெனி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறீங்க. அப்பப்போ இது அன்னைக்கு மாற்றிருக்கோம். எண்ணெய் அன்னைக்கு மாற்றிருக்கீங்க. சுடனே நாளைக்கு சுட மாட்டோம். டிஸ்கஸ் அப்போ அதான் எண்ணெய் வந்து அவ்வளோ சுத்தமாக பார்க்கறதுக்கே அப்படி இருக்கு. அதான் கேட்குறேன். இது என் வடையோட விலை என்னண்ணே? 5 ரூபா. 5 ரூபா. மதுரைக்குள்ளே உங்களுக்கு கட்டுதா? ஏன்னா மதுரைக்குள்ள 7 ரூபா 8 ரூபான்னு வடை சொல்கிறாங்க. அது 5 ரூபான்றப்ப இவ்வளோ தரமாக போட்டு அது கடை 5 ரூபாய்க்கு வந்து நாங்கள் வந்து கஸ்டமர் அதிகமாக இது பண்ணிடுறோம். இது கவர் பண்ணுறீங்க. எண்ணெய் வந்து கடல் எண்ணெய் தான். கடல் எண்ணெய் தான் வடை சொல்கிறீங்க. பரவாயில்லண்ணே. உங்கள் பேருண்ணே? என் பேர் மாரிக்கணி. எந்த இடத்துல கடை இருக்குது கரெக்டாக லொக்கேஷன்? கீழ மசூதி பிஎஸ்என் ஆஃபீஸ்க்கு அடுத்தாப்புல. வணக்கங்க. மதுரை. ஆமாங்க. கீழமாஸ் வீதி. ஆமாங்க. இங்கே அரிசி பருப்பு எல்லாமே மொத்த வியாபாரம். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கடை அர்ஜுனன் வடைக்கடைன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கு. சுட சுட அவர் ஆரம்பிக்கிற டைம்லாம் வெளியே கஸ்டமர்கள் வந்து வரிசையாண்டு தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க வடையும். அவ்வளோ கூட்டங்கள் நின்றுருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன வடை வேணும்? வெங்காய வடை 2 வேணும், ஆமை வடை 2 வேணும், பஜ்ஜி அதாவது அப்பம் 2 வேணும் அப்படின்னா அவர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களுக்கு போட்டு சட்டியிலேருந்து போட்டு அப்படியே மொத்தமாக ஒரே எண்ணெயில் உங்களுக்கு தேவையான வடைகளை பலவிதமான வடைகளை ஒன்றா போட்டு எடுத்துறாரு. கஸ்டமருடைய முகம் கோணாமல் சந்தோஷமாக சிரித்து பேசி நல்லா வியாபாரம் பண்ணுறார். இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா இந்த கடை 25 வருஷமாக இங்கே இருக்குது. தள்ளு வண்டியில் போட்டிருந்தார். இன்றைக்கி கடை சொந்த கடையாக வச்சுருக்காரு அண்ணன். உழைச்சால் உயரலாம் அப்படின்றதுக்கு இந்த அண்ணன் தான் எடுத்துக்காட்டு. 50 பைசாவில் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது ஒரு வடை 50 பைசா அப்படின்னு ஆரம்பித்த அண்ணன் இன்றைக்கி வந்து ஒரு வடை 5 ரூபாவில் வந்து நிற்கிது. 25 வருஷ காலமாக எந்த ஒரு அதிகமான விலையேற்றம் கிடையாது. இன்றைக்கி மதுரைக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஒரு வடை குறைஞ்சபட்சம் ஒரு வடை வந்து 8 ரூபா 10 ரூபா. கிராமங்களில் கூட இன்றைக்கி வடை 6 ரூபா ஆகிப்போச்சு. ஆனால் நெருக்கடி மிகுந்த அதுவும் மதுரைக்குள்ள மெயின் பஜாரான கீழமாசி வீதியில் ஒரு வடை 5 ரூபாய்க்கு போகிற ஒரே ஆள் அன்னை மட்டும்தான். என்னென்ன ஏன்னு கேட்டேன். அவர் சொன்ன வார்த்தைகள் என்னென்னா பொருளும் தரமாக இருக்கணும், கஸ்டமர்களையும் நம்ம கவர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நியாயமான விலைகளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்மளை தேடி விடுவாங்க. ரெண்டாவது வந்து நான் இன்றைக்கி உளுந்த வடை தான் 10 வடை போட்டிருக்கேன், உளுந்த வடை மட்டும்தான் வாங்கிட்டு போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆமை வடை தேவைப்படும், ஒரு வெங்காய வடை தேவைப்படும். அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த வடையை முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆமை வடையில் 5 வடை, உளுந்த வடை 2 வடை அப்படின்னா நான் அவங்களுக்கு தேவை மாதிரி நான் போட்டு எடுத்து தருவேன் அப்படின்ட்டாரு. எண்ணெயும் வந்து கண்ணாடி மாதிரி நல்லா தெளிவாக இருக்குது. அதே மாதிரி என்ன அப்படின்னா எல்லாருமே இன்றைக்கி பாமாயிலே அதுலேருந்து வடை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் பாட்டிமார்கள் சுட்ட மாதிரி கடல் எண்ணெயில் வந்து அண்ணன் சுட்டு தராரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அந்த சைடு போனேன். அப்போ வந்து அந்த வீடியோ எடுத்து போகலாம்னு சொல்லி எடுத்து வீடியோ போட்டேன். வடையும் சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அப்புறம் என்னுடைய கஸ்டமரும் 2 பேர் சேர்ந்து வாங்கி சாப்பிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா உண்மையும் உழைப்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு இந்த அண்ணன் தான் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஆமாங்க, நல்லா இருந்துச்சு. வடையும் நல்லா சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த சைடு போனீங்க அப்படின்னா நம்ம கீழமாசி வீதியில் அண்ணன் வந்து வடை கடை போட்டிருக்காரு. வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா வந்து இந்த காலத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா உடனே ஒரு தொழில் பண்ணணும், உடனே சம்பாதிக்கணும், உடனே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அது வந்து நம்மளுக்கு உயர்வை தராது. அண்ணன் செய்கிற மாதிரி 25 வருஷ காலமாக தள்ளு வண்டியில் கடை போட்டு 50 பைசாவுக்கு கடை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 5 ரூபாவில் வந்து கடையை அதுவும் 2 வருஷமாக சொந்தமாக கடை பிடிச்சி வைக்கிறாரு. அது காரணம் என்ன அப்படின்னா அந்த 27 வருஷமாக வந்து வாடிக்கையாளர்களோட ஒரு சப்போர்ட். அதுக்கு இந்த அண்ணன் வந்து வாடிக்கையாளர்கிட்ட நடந்துக்கிற விதம். ஆமாம், அன்பை விதைத்தால் அன்பை எடுக்கலாம்ன்ற மாதிரி இந்த அண்ணன் வந்து வாடிக்கையாளர்கிட்ட நடந்துக்கிற முறை இன்றைக்கி தேடி வராங்க. ஆமாம், அதே மாதிரி இந்த நெருக்கடியான ஏரியாவில் இருக்க எல்லாமே அங்கே வேலை பார்க்குற கூலி தொழிலாளிகள் எல்லாருமே வந்து அண்ணன்ட்ட தான் வடை வாங்கி சாப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம பாராட்டணும். நம்ம போகிற வீடியோஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா சாதாரண மனிதனையும் சாதனை படைக்கும் மனிதனாக அந்த வீடியோவில் வெளியே கொண்டு வரேன். அப்படியே நம்ம சேனலில் என்ன செய்யுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் பூரா உங்களுக்கு வரும். ஆமாங்க, அந்த மதுரைக்கு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரைக்கு உள்ள நுழைறீங்களே தேர்முட்டிக்கெலாம் முன்னாடி பிஎஸ்என் ஆஃபீஸ்க்கு அப்படி கொஞ்சம் ஏற்றாப்புல அப்படியே லெஃப்ட் சைடு இருக்கும் அந்த கடை. ஆமாங்க, ஒரு சின்ன கடை தான். ஆனால் கடை சிறுசு,
தரம் பெருசு. ஆமாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நின்று அண்ணன்ட்ட வடை வாங்குறதுக்காக வெளியே நிற்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லாருமே வந்து 2 ஆமை வடை கொடுங்க, 2 உளுந்த வடை கொடுங்கன்னு கேட்குறாங்க. கேட்குறது அண்ணே அப்படியே பக்குவமாக எடுத்து தர்றாரு. ஆமாங்க, அதுவும் அன்பையும் பாசத்தையும் கலந்து தர்றாரு. நீங்கள் போனாலும் இந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி கடைகளுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி உலகத்தில் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் வாழ்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். ஆமாங்க, வடையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கும் ஏதாவது வடை தேவைப்பட்டுச்சு, ஏதாவது விசேஷம் வைக்கிறீங்க அப்படின்னா அண்ணன்ட்ட ஆர்டர் கொடுங்க. அவரும் கொஞ்சம் நல்லபடியாக முன்னேறி வரட்டும். ஆமாம், ஏன்னா உழைக்கிறவங்க முன்னேறி வரணும், அதான் சப்போர்ட்டு. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து தரமான வீடியோவும் அதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவை தான் எடுத்து திருப்பிட்டு இருக்கோம். வீடியோவை பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையுமே வந்து வடை சார்ந்த விஷயங்களையுமே வந்து பாருங்கள். அண்ணன் அப்படியே சுட சுட வடை எடுத்து பார்த்தீங்களா, அதை பார்க்கறதுக்கே ஒரு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஆமாங்க, நீங்களும் இந்த சைடு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் வந்து கீழமாசி வீதி அப்படின்னாவே அந்த 4 மாசி வீதி மதுரை அப்படின்னாவே மீனாட்சி அம்மனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஏரியா தான். மேலேருந்து பார்த்தா அது என்ன செய்யும் அப்படின்னா, ஷார்ட்லேருந்து பார்த்தா ஒரு தாமரை மலர்கள் இருக்க மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாக தெரியும். அந்த ஏரியாவில் அண்ணன் வந்து கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாருங்கள், எல்லாருமே வந்து விருப்பப்படுறவங்க அவங்களே வடை எடுத்துக்கிறாங்க. எனக்கு இத்தனை வடை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. அதில் என்னன்னா அப்பம் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்பம். ஆமாம், எல்லாருமே இங்கே வந்து கூலி தொழிலாளிகள் தான் வந்து இங்கே வந்து அவங்ககிட்ட வந்து வாங்குகிறாங்க. ஆமாங்க, நானும் அங்கே தான் வாங்கினேன். ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. மறுநாள் நான் வந்து அவர் கடையை தேடி போயிட்டேன். தேடி போய் சாப்பிட்டு அந்த கிடைக்கிற நேரத்தில் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். ஆமாங்க, ஏன்னா நம்ம மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியணும், இப்படி நல்ல மனிதர்கள் இருக்கிறதுல தெரியணும். அதே மாதிரி சட்னி வந்து தனியாக வந்து பாம்பே சட்னி வந்து தனியாக வச்சுட்டார். வேண்டுறவங்க வேண்டதை ஊற்றி சாப்பிடுங்க அப்படின்னு வச்சுருவாரு. ஆனால் சுட சுட தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆறின வடை அவர் கடையில் கிடைக்கவே கிடைக்காது, நான் சொல்கிறேன். ஏன்னா வடையே தட்டில் கிடைக்காது, அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து வடையும் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த பாருங்கள், வெங்காய வடை அவர் போடுற அது அழகே வந்து நல்லா இருக்குது. நான் இருக்கிறதுக்குள்ளே ஒரு 3-4 வடைய செட்டு போட்டு எடுத்துட்டார். நல்ல மனிதர், நீங்களும் ஆதரவு தருவீங்க. ஏன்னா ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறும் அப்படின்னா எல்லோருடைய சப்போர்ட் வேணும், எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். அதனால் நீங்கள் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். நம்ம எப்படி இருக்குது வீடியோ அப்படின்றத கமெண்டில் தெரிவிங்க. நன்றி. மலைகளின் காதலர் உங்கள் நண்பன் ராஜபாண்டி.